ஆல்கோ ட்ரேடிங் ஆட்டோ ட்ரேடிங்னு சொல்லலாம். இது ஸ்கேல்பிங் பேஸ்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம். மார்க்கெட்டோட ஃப்ளோவோட இருக்க மாதிரி இதை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் மேலே ஏறினா கால் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரியும், அதே மார்க்கெட் கீழே இறங்கினா நமக்கு புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கிற மாதிரியும் தான் இதை நாங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் டெய்லி 30 மினிட்ஸ் தான் ட்ரேடிங் போகும். அதாவது 10 மணிக்குள்ளே உங்களுக்கு ட்ரேடிங்கே கம்ப்ளீட் ஆயிடும். மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸ்க்குள்ளே என்ட்ரி எடுத்துரும். டெய்லி ஒரு என்ட்ரி எடுக்கும். கண்டிப்பாக மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸ்க்குள்ளே அந்த என்ட்ரி எடுத்துரும். இந்த மாதிரி தான் இந்த ஆட்டோ ட்ரேடிங் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இதில் டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மேனுவலாக ஆர்டர் மட்டும் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட் உங்களுக்கு 9:15க்கு ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு 9 o'clock இல்லாட்டி ஒரு 8:45க்கு என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்க, நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா, எந்த ஆப்ஷனில் பண்ண போகிறீங்க, எத்தனை லாட் பண்ண போகிறீங்க, டாரட் அமௌண்ட் ஸ்டாப் லாஸ் அமௌண்ட், இந்த பேசிக் டீட்டெயிலை மட்டும் டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 9 மணி 8:30 கூட நீங்கள் ஆர்டரை பஞ்ச் பண்ணி வைக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆன 5 மினிட்ஸில் என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நான் ஆர்டர் பஞ்ச் பண்ணி காட்டுறேன். அது எப்படி லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோ ட்ரேட் நடக்குதுன்னு ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி தான் டெய்லி நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். உங்களுக்கு டவுட் என்கொயரி இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் பிடிஎஃப் டீட்டெயிலாம் ஷேர் பண்ணுறேன், படித்து பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணணும். டெலீட்டில் ஆல் கொடுத்துடலாம். டேட்டா ஃபீட் போகிறோம், அதிலே டெலீட் பண்ணிடலாம். ஓப்பன் அமி ப்ரோக்கர் கொடுக்குறோம். சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. நிஃப்டி 24 Feb. எக்ஸ்சேஞ்ச் வந்து NFO, இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் ஃபியூச்சர் இண்டெக்ஸ், சர்ச் ஆட். டெய்லி காலையில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி தான் February மாதம் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகுது, லாஸ்ட் டே. ஸோ அந்த கான்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். 25,700ல் ட்ரேடிங் போயிருக்கு லாஸ்ட்டாக. ஸோ 25,700 கால் ஆப்ஷன், 25,700 புட் ஆப்ஷனை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ டெய்லி நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுறோம். ஃபியூச்சர் சார்ட் ஆட் பண்ணுவோம். அடுத்து அதோட க்ளோசிங் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை ஆட் பண்ணி வச்சுருவோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே ஏறிச்சுன்னா கால் ஆப்ஷன் எடுக்கும். அதே மார்க்கெட் கீழே இறங்குச்சு அப்படின்னா நமக்கு புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கும். ஸோ ட்ரேடிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அதுவே மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். டெய்லி மேனுவலாக நீங்கள் இந்த ஆர்டர் மட்டும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி பஞ்ச் பண்ணி வச்சா போதும். இது உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லாவே டைம் இருக்கும். ஸோ பொறுமையாகவே நீங்கள் இந்த ஆர்டரை பஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இதில் சீன்றதை மட்டும் பீன் மாற்றிக்கிறோம். மேலே கால் ஆப்ஷன் இருக்குது, கீழே புட் ஆப்ஷன் செட் பண்ணிக்கிறோம். ஸோ டிஃபால்ட்டாக போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் ஒரு லாட் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எத்தனை லாட் வேணும்னு ஆர்டர் போட்டுக்கணும். நான் 20 லாட் ஆர்டர் போடுறேன். நீங்கள் 5 லாட்னாலும் சரி, இல்லை 200 லாட்னாலும் சரி இங்கே ஆர்டர் போட்டுக்கலாம். ட்ரேட் மெத்தட் வந்து போத்துன்னு இருக்கும். அதை நான் பை ஒன்லின்னு மாற்றிக்கிறேன். நம்ம ஆப்ஷனில் பையிங் மட்டும்தான் பண்ணுறோம். அடிஷ்னலாக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் செலக்ட் ஆகிருக்கும், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு டேஷ்போர்டில் நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம். ரெண்டையுமே அப்டேட் பண்ணிடலாம். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைலில் ஸ்டார்ட் கொடுக்குறோம். இது கொடுத்தா ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆயிரும். ஒன்ஸ் இது இனிஷியேட் ஆனோன்னே டாரட் அமௌண்ட் செட் பண்ணணும். 10,000 rupees டாரட் வைக்கிறோம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன கொஞ்சம் நேரத்தில் என்ட்ரி எடுத்துருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் நல்லா இறங்கினால 10,400 ரீச் ஆயிருக்கு. ரொம்ப ஈஸியாக ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆல்கோவில் என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிருக்கு. இது ரிலேட்டட் டவுட் என்கொயரினா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். டவுட் எதுவும் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இது ஆல்கோ ட்ரேடிங் ஆட்டோ ட்ரேடிங்னு சொல்லலாம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். 10,000 டாரட் செட் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். $10,400ல் ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிருக்கு. இது ரிலேட்டட் டவுட் என்கொயரினா எனக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தமாக நல்ல டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நாங்கள் டெய்லி யூடியூப்பில் இதோட டீட்டெயிலான ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.